பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வர இருக்கிறேன். இந்த இயேசுவின் 40 நாள் முழங்கால் ஜெபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் 126:1. சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம். ஆமேனுக்கு பிரியமான தேவசனமே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஆமேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. அதை நம்ம சுதந்திரத்துக்குள்ளே போகிறோம். ஆமேன். ஆண்டவருக்கு அதுக்காக நம்ம நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க. இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களை ஒரு இடத்துலையும் ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லை. உங்களை விட்டு கொடுக்காத நல்ல தேவன். நீங்கள் எவ்வளோ தான் அவரை நோக்கடிச்சிருந்தாலும் தம்முடைய கிருபையினால் மன்னிச்சார். காரணம் அவர் உங்கள் மேலே வச்சுருக்க அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு. அந்த அன்புக்கு ஈடுணையே கிடையாது. அவர் உங்களை எவ்வளவா நேசிக்கிறார் தெரியுமா? அவ்வளோ நேசிக்கிறாரு. தான் ஜீவனையும் பார்க்காம, தன் சொந்த குமாரனுடைய ஜீவனையும் பார்க்காம உங்களுக்காண்டி கொடுத்தாரு பாருங்க. அவ்வளோ அன்பு. பிதா அவங்க மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு. மனுஷங்களோட அன்பு, கணவனோட அன்பு கூட அந்த அளவுக்கு இருக்காது. தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் உங்களை அவ்வளோ அழகாக உங்களை பார்த்துக்கிறாருல. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுறார். எவ்வளோ கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், தேவை சந்திக்கப்பட்டாலும் இயேசு உங்கள் கூட தானே இருந்தார். யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு உங்களை எங்கேயாவது விட்டுட்டு போனார்னு எங்கேயாவது உங்களால் சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. இமைப்பொழுதும் கைவிடாத தேவன் அவர். அவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஆமேன். அவர் இந்த நாளில் உங்கள் சிறையிருப்பை மாற்றிட்டாரு. விசுவாசத்தோடு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த நாளில் உங்களுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது இயேசுவின் நாமத்தினால. சொப்பனம் காண்கிற போல் இருப்பீங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த உபத்திரவங்கள் எல்லாம் அதை கேட்டுட்டு இருக்கும் போது உங்களுக்கு சொப்பனம் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்த போகிறாரு. தேவ சமூகத்தில் நீங்கள் வெறுமையாக்கி உங்களை ஒப்பு கொடுங்க பாருங்கள். ஆண்டவரே, நான் இது வரைக்கும் என்னோடய சுயத்தில் செயல்பட்டுருக்கலாம். ஆண்டவரே, சுயம் சாகணும். ஆண்டவரே, நீங்கள் நடத்துகிற விதமாக என்னை நடத்துங்க. அதற்கு நான் வணைந்து கொடுக்குறேன், நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நேர்த்தியான பாதையில் நடத்துவார். ஆமேன். நாம் ஜெபிப்போம்மா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்பை நீர் மாற்றுறதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணின்மணியை போல பாதுகாத்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய எல்லா காரியங்களும் நீர் சந்தித்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை தாயை மறந்தாலும் நீர் என்னை மறக்காதபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படாத எத்தனையோ சூழ்நிலைகள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களை விட்டு ஒரு நாள் விலகவில்லையா அப்பா. அதுக்காண்டி நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் நாமத்தை உயர்த்தத்தக்கதாய், ஆண்டவரே, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் இந்த நாளில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, என்னோட கூட சேர்ந்து யாரெல்லாம் நன்றி செலுத்துகிறாங்களோ ஆண்டவரே, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறையிருப்பு மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்கள் நாமத்தை உயர்த்தட்டும் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை மேன்மைப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் உயர்ந்தவர் ஆண்டவரே. நாங்கள் சிறுகணும், நீங்கள் தான் ஆண்டவரை பெருகணும்ப்பா. ஆண்டவர், நாங்கள் கைது செய்கிற காரியங்களை கர்த்தர் இதை வாய்க்க செய்தார்னு சொல்லிங்க. வாயினால் அறிக்கை செய்தவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஒரு மேன்மையான எண்ணங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே. சுயம் சாகணும் ஆண்டவரே. சுயத்தில் நாங்கள் எந்த முடிவுகள் எடுக்கக்கூடாது. சிந்தை மண்டலத்தில் பிசாசு கொடுக்குறதான வஞ்சனையான எண்ணங்களை இயேசுவின் நாமத்தினால் இடம் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீர, சிந்தை, ரத்தம் எல்லாத்தையும் உங்களுடைய கருத்தில் கொடுக்குற ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழ, பேச, நடக்க, சிந்திக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணாதபடிக்கு எங்களுடைய எல்லா காரியங்களும் உங்களுடைய கரத்தில் இருக்குது ஆண்டவரே. நீர் வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, போகிற இடத்துலையும் பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. எங்களை நீர் தாங்குகிற தேவைக்கான நன்றி ஆண்டவரே. இந்த நாள் எங்களுடைய சிறையிருப்பு மாறினக்காண்டி கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொரு ஜனங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் சந்தித்ததுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்ததுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரே நாம் இயேசுவின் நாமத்தினால் நான் செபிக்கிறேன்ப்பா. அற்புத அடையாளங்கள் நடப்பதாக ஆண்டவரே. வியாதியஸ்தர்கள் குணம் அடைவதாக கர்த்தர் இந்த நாட்களில் ஆண்டவரே இவங்களுடைய எல்லா உபத்திரத்தின் நாட்களையும் முடித்து வைத்ததுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தன்னை விட்டு கொடுக்கத்தக்கதாய், தன்னிடத்தில் இருக்க சுயத்தின் காரியங்களை விட்டு கொடுக்கத்தக்கதாய் இவங்களுடைய இருதயங்களை கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. உணர்த்துங்கப்பா. இவங்க மேலே இருக்க தப்பிதங்களை உணர்த்தி அதை விட்டு விலகி வர தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மறுபடியும் அந்த காரியங்களை ஈடுபடாதபடிக்கு ஆவி, ஆத்துமா, சரீர, சிந்தை, ரத்தம் எல்லாத்தையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புவிக்க அவங்களுக்கு பழக்குவீங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீ முற்றிலுமா ஆறுகை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன்.